நம்மக்கிட்ட என்ன இருக்குது, இதை எதை வச்சு நம்ம மக்கள்கிட்ட நம்மளுடைய கருத்துக்களை சொல்லலாம், நம்மளோட வேதனைகளை முதல்ல மக்கள் புரிஞ்சுக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட தான் இந்த பயணத்தை நான் தொடங்கினேன். நம்மக்கிட்ட என்ன இருக்குது, ஒரு நாட்டு மாடு இருக்கும், ஒரு மாட்டு வண்டி இருக்கும், விவசாயிகிட்ட அவ்வளோதான் இருக்கும். இதை வச்சு நம்ம எப்படி மக்கள்கிட்ட சொல்ல போகிறோம்? பொருளாதாரம் இருந்தால் தானே இந்த உலகத்தில் நம்ம வந்து ஒரு கருத்தை வந்து திணிக்க முடியும். காலம்பூரா வந்து காடு கரையில வந்து குனிஞ்சு குனிஞ்சு வேலை செய்யற விவசாயி வாழ்நாளையில ஒரு நாளாவது நிமிர்ந்து நிக்கணும் அப்படிங்கிற ஒரு இந்த விவசாயத்துடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அவர்களும் எதிர்காலத்துல விவசாயம் செய்ய முன் வரணும் அப்படிங்கிற ஒரு பணிவான வேண்டுகோளை மக்கள் குறிப்பா இளைஞர்கள் அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது குமரியில இருந்து இமயத்தை நோக்கி ஒரு பாரம்பரியமிக்க மாட்டு வண்டி பயணத்தை நான் வந்து தொடங்கியிருக்கேன். இந்த பயணத்துல பொருளோ பணமோ எதுவும் நான் எடுத்துட்டு போறதில்ல. இந்த நவீன காலத்திலையும் அன்பும் மனிதநேயமும் இன்னும் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக நான் மக்களை நம்பி இந்த பயணத்தை தொடங்கியிருக்கேன். இது வந்து ஜனவரி 1ஆம் தேதி என்னோட பயணத்தை தொடங்கினேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் கரூரில் 57வது நாள் பயணத்தை வந்து நான் மதிய ஓய்வுக்காக ஒரு மரத்தடி நிழலில் வந்து நான் இன்னைக்கு ஓய்வு எடுத்துட்டு இருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்னோட குமரி முதல் இமயம் வரையிலான என்னோட பயண தூரம் வந்து 3600 கிலோமீட்டர். கிட்டத்தட்ட நம்ம கன்னியாகுமரி, திருநெல்வேலி, விருதுநகர், தூத்துக்குடி, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை, திண்டுக்கல், இப்போ வந்து கரூர் மாவட்டத்தை அடைஞ்சு நம்ம இப்படியே வந்து சேலம், நாமக்கல் மாவட்டம், சேலம் மாவட்டம், தருமபுரி, கிருஷ்ணகிரி தாண்டி நம்ம அப்படியே கர்நாடகா வழியாக நம்ம வந்து நம்ம இலக்கை அடைவதாக இருக்கிறோம். காளையை பற்றி சொல்லணும்னா இவன் பேர் வந்து மம்முட்டி. இவன் வந்து என்னோட பயணத்தினுடைய 2வது காளை. அதாவது திண்டுக்கல்ல இருந்து இவன் பயணத்தை வந்து நம்ம மறுபடியும் தொடர்ந்துருக்கிறான். இந்த காளைக்கு வந்து 3 வயசு இருக்கு. இப்போ வந்து 3 வயசு ஆகுது இதுக்கு. நம்ம மம்முட்டிக்கு வந்து டெய்லி அவனோட கொம்புக்கு வந்து, அதாவது செக்கு எண்ணெயில் ஆட்டின விளக்கெண்ணெய் வந்து நம்ம கரூர் நண்பர்கள் வந்து அன்பளிப்பாக கொடுத்தாங்க. அது வந்து விளக்கெண்ணெய் வைக்கும் பொழுது அவனுடைய உடலுக்கும் அவனுடைய தலைக்கும் வந்து குளிர்ச்சியை கொடுக்கும் இந்த வெயில் காலத்தில். அது ரொம்ப நல்ல விஷயம். அதாவது சூரிய ஒளியில் இருக்கிற காஸ்மெட்டிக் எனர்ஜிஸ் வந்து அவனுடைய உடலில் வந்து டைரெக்டாக இறங்கி அவனுக்கு மேலும் வலிமையை கொடுக்கும். அதனால தான் வந்து டெய்லி நான் வந்து விளக்கெண்ணெய் தடவுவேன். டெய்லியும் ஒரு முறை தான் காலையில் நம்ம பயணம் தொடங்கும் பொழுது அந்த விளக்கெண்ணெயை பூசி அவனுக்கு வந்து பயணத்தை தொடங்கிடுவேன். காளைகளை வந்து குலதெய்வமாக பார்க்குற நம்மளுடைய இனம் தமிழினம். அதனால வந்து அவர்களை வந்து எந்த இடத்துலையும் நம்ம துன்புறுத்திடக்கூடாது, அவர்களுடைய இனம் வந்து காக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த இலக்கோடு தான் நான் இந்த மாற்று பயணத்தை நம்ம தொடர்ந்துருக்கிறோம்.